Hello students, last 10 years NEETல PYQல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க சாப்டர் வைஸாக நம்ம பார்க்குற சீரீஸில் இருக்கும். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது சாப்டர் அமீன்ஸ். ஓகே, அமீன்ஸில் லாஸ்ட் 10 இயர்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பசங்களா. ஸோ பசங்களா நீட்டுக்கு இனிமேல் வந்து நமக்கு நீட் 2026க்கு இனிமேல் வந்து ஜஸ்ட் 50 days தான் இருக்குது. ஸோ இந்த ரிமைனிங் 50 daysல நம்மளோட ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியில் படித்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஹை ஸ்கோர் எடுக்க முடியும். அப்போ தான் நம்ம வந்து நமக்கு கவர்மெண்ட் சீட்டில் படிக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா சைலத்தோட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வந்து கிராஷ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. சைலத்தோட என் கேம் வந்து ஆன்லைன் கோர்ஸ் பசங்களா. இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஜஸ்ட் ₹3,999 உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும், மாக் டெஸ்ட் இருக்கும், டவுட் கிளியரன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ பக்காவாக நீங்கள் படிக்கலாம் பசங்களா. உங்களோட கன்வீனியன்டான இடத்துல இருந்து இது படிக்கலாம் ஆன்லைனில். இல்லை நீங்கள் ஆஃப்லைனாக படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து நம்மளோட கோயம்புத்தூர், திருச்சி அதே மாதிரி திருநெல்வேலி சென்டர்ஸில் வந்து ஆஃப்லைன் ப்ரோக்ராமும் நடக்கிறாங்க பசங்களா. ஸோ நீங்கள் ஏதோ ஆஃப்லைனில் படிக்கலாம், ரைட்டா? ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணாமல் இனிமேல் இருக்கிற ரிமைனிங் 50 days ஸ்ட்ராட்டஜிக்கலாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்ம சாப்டருக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். NEET 2025 கேட்ட கொஸ்டின். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த டிக்ரீசிங் பேசிக் ஸ்ட்ரென்த். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த டிக்ரீசிங் பேசிக் ஸ்ட்ரென்த் கேட்டிருக்காங்கடா. டிக்ரீசிங் பேசிக் ஸ்ட்ரென்த் யாரெல்லாம் இருக்காங்க காம்பவுண்டில் பாருங்கள். என் ஈதேல் எத்தனை மீன் சொல்லும்போது அது வந்து செகண்டரி அமீன். ஸோ திஸ் இஸ் அ செகண்டரி அமீன். எத்தனை மீன் சொல்லும்போது பிரைமரி அமீன். என் மீதேல் அனிலீன் தானே, அப்போ அது ஆரோமேட்டிக்கு. பென்சின் அமீன் அதுவும் ஆரோமேட்டிக்கு. ஸோ பசங்களை 2 ஆரோமேட்டிக் காம்பவுண்டு கண்டிப்பாக வந்து லீஸ்ட் பேசிக்காக தான் இருக்கும். ஏன்னா ஆரோமேட்டிக் காம்பவுண்டில் கண்டிப்பாக நைட்ரஜனில் இருக்கிற லான் பேர் வந்து டீலோக்கலைஸ் ஆகும் ரிங்கில். அப்போ பேசிசிட்டி குறையும். ஸோ ஆரோமேட்டிக் காம்பவுண்டு லீஸ்ட் பேசிக்காக தான் இருக்கணும். ஸோ இதுவும் லீஸ்ட் பேசிக். இது ரெண்டும் ஆலிஃபேட்டிக்கில் பிரைமரி விட செகண்டரி தானே அதிகமாக இருக்கும். அது காமன் சென்ஸ் தான், நமக்கு தெரியும். அது ஈதேல் அமீன் ஆனாலும் சரி, மீதேல் அமீன் ஆனாலும் சரி. ஸோ அதனால் கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 தான். எந்த டவுட்டும் இதில் தேவையில்லை. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Benzene diazonium salt is prepared by the reaction of aniline with nitrous acid. Nitrous acid na HNO2 at 273 to 278 Kelvin. It decomposes easily in the dry state. Correct da? Statement வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்றாங்க? Insertion of iodine into the benzene ring. Iodobenzene prepare பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால benzene diazonium chloride KI கூட ட்ரீட் பண்ணா iodobenzene கிடைக்கும். அதுவும் கரெக்ட் தான் ஸ்டேட்மெண்ட். So both statement 1 and 2 are correct. Option C is the right answer. பசங்களா, option C is the right answer. Next பாருங்க. Statement 1, aniline does not undergo Friedel-Crafts alkylation reaction. Yes பசங்களா, aniline is a base. Friedel-Crafts alkylation reaction அசைலேஷன்லையும் வந்து நம்ம லூயிஸ் ஆசிடே எடுக்கிறோம். ஸோ aniline ஒரு பேஸ், லூயிஸ் ஆசிட் பேஸ் சேர்ந்து ஒரு சால்ட் ஃபார்மேஷன் நடக்கும். அதனால அது என்ன பண்ணுறாங்க? Friedel-Crafts alkylation, Friedel-Crafts acylation கண்டக்ட் பண்ணுறதில்ல. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. Aniline cannot be prepared through Gabriel Thallimate synthesis வழியாக நமக்கு ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது ஆலிஃபேட்டிக் பிரைமரி அமீனை மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அனிலியை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தானே. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். சாரி. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த மேஜர் ப்ராடக்ட் சி கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் யார்? CH3 CH2 CH2I அயோடோப்ரோபைன். ஸோ நம்ம எழுதி பார்க்கலாம். CH3 CH2 CH2I அயோடோப்ரோபைன் யார் கூட ட்ரீட் பண்ணுறாங்க? NaCN கூட ட்ரீட் பண்ணுறாங்க. NaCN கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு தெரியும் CN மைனஸ் Na+. ஸோ இங்கேருந்து I மைனஸ் போகும், CN மைனஸ் உள்ளே வரும். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும். ஸோ CH3 CH2 CH2 C ட்ரிபிள் பாண்ட் N இதுதானே நமக்கு கிடைக்கும். எஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? பார்ஷியல் ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறாங்க. பார்ஷியல் ஹைட்ரோலிசிஸில் நமக்கு தெரியும் CN வந்து CONH2 மாறும், அமைடாக மாறும். கம்ப்ளீட் ஹைட்ரோலிசிஸ் நடந்தால் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ பார்ஷியல் ஹைட்ரோலிசிஸில் CH3 CH2 அமைடு தானே, C டபுள் பாண்ட் ONH2. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? சார் NaOH bromine. தட் மீன்ஸ் இது ஒரு அமைடு, புரோமின் இருக்குது, ஆல்கலி இருக்குது. தட் மீன்ஸ் ஹாஃப்மேன் bromamide டீக்ரடேஷன் ரியாக்ஷன். ஹாப்பி பர்த்டே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரியாக்ஷன் என்ன நடக்கும் சார்? இந்த CO குரூப்பை ரிமூவ் பண்ணால் மட்டும் போதும் சார். நமக்கு கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 CH2 அப்புறம் CO ரிமூவ் ஆகிடும். NH2. இந்த காம்பவுண்டோட பேர் 3 கார்பன் NH2. ஸோ இட் இஸ் ப்ரொப்பைல் அமீன். ஆப்ஷன் D இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பசங்களா மேட்ச் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அமீன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடில் அதோட PKB வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். பேசிக் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, பேசிக் ஸ்ட்ரென்த் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு PKB. இதுதான் அதோட ரிலேஷன்ஷிப். ஹையர் த PKB வேல்யூ லெஸ் பேசிக், லோவர் த PKB வேல்யூ மோர் பேசிக். ஸோ இங்கே பாருங்கள் பசங்களா. பென்சின் அமீன் ஆரோமேட்டிக் தானே? எஸ் சார், இது ஆரோமேட்டிக்.
phenyl methanamine இல்லை phenyl methanamine C6H5 ரிங் இருக்குது ஆனால் CH3NH2 அப்போ இது ஆலிஃபேட்டிக் மெத்தனமீன் இது ஆலிஃபேட்டிக் இதே எத்தனமீன் இதுவும் ஆலிஃபேட்டிக் தான் ஆனால் செகண்டரி ஆலிஃபேட்டிக் ஸோ பசங்களா நமக்கு ஒரு விஷயம் தெரியும் என்ன ஆரோமேட்டிக் அமீன்ஸ் லெஸ் பேசிக் தானே அப்போ லெஸ் பேசிக்காக இருந்த பிகேபி வேல்யூ ஹையஸ்ட்டாக இருக்கும் ஸோ இருக்கிற பிகேபி வேல்யூ ஹையஸ்ட் பிகேபி வேல்யூ யாருக்கு 9.38 அப்போ 9.38 யாருக்கு தான் வரும் ஏக்கு தான் வரும் 9.38 தானே ஹையஸ்ட் வேல்யூ 9.38 தானே ஹையஸ்ட் வேல்யூ ஸோ ஹையஸ்ட் வேல்யூ யாருக்கு வரும் ஏ ஸோ A2 வரணும் பசங்களா A2 வரணும் பசங்களா A2 அப்போ B வராது டியும் வராது ரெண்டு ஆப்ஷன்ஸை நாம் எலிமினேட் பண்ணியாச்சு ஓகே ஸோ பசங்களா அடுத்து பாருங்கள் இதில் ஹையஸ்ட் பேசிக் யார் லோவஸ்ட் பேசிக் கண்டுபிடிச்சி ஹையஸ்ட் பேசிக் யார் எல்லாருக்குமே தெரியும் ஹையஸ்ட் பேசிக் வந்து highest basic வந்து secondary amine தான் secondary amine தான் highest basic primary விட secondary amines more basic because of the inductive effect electron density on the nitrogen increase ஆகும் ஸோ இந்த D தான் highly basicனா kb வேல்யூ அதிகமாகும் pkb வேல்யூ கம்மியாகும் ஸோ இதில் லோவர் pkb வேல்யூ 3.38 இருக்குது 3 இருக்குது லோவர் pkb வேல்யூ 3 ஸோ Dக்கு 4 தான் வரும் D4 தான் வரணும் D4 இங்கே இருக்குது D4 இங்கேயும் இருக்குது இப்போ ரெண்டு இடத்துல D4 இருக்குது A2 இருக்குது ஓகே அதுக்கடுத்து நமக்கு பார்க்குறேன் இனிமேல் நமக்கு ஃபினைல் மெத்தனமீன் இதுவும் ஆலிஃபேட்டிக் பசங்களா இது ஆலிஃபேட்டிக் அமீன் மெத்தனமீனில் CH3NH2 அவ்வளோதான் இருக்குது ஃபினைலில் ரிங்கில் ஏன்னா ரிங்குக்கு எலக்ட்ரான் விட்ராயிங் நேச்சர் இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் மோஸ்ட் பேசிக் யாருன்னு கேட்டால் C தான் மோஸ்ட் பேசிக் அப்போ Cக்கு வந்து என்ன வரும் 3.38 வரும் மோஸ்ட் பேசிக்னா பிகேபி வேல்யூ கம்மி வரும்ல ஸோ C1 வரும் C1 இங்கே தான் இருக்குது ஸோ ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர் கிளியரா ஸோ பிகேபி வேல்யூ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பேசிக் ஸ்ட்ரென்த் அது மறந்துடாதீங்க again match the following தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் கார்பிலமைன் டெஸ்ட் பேஸ் டெஸ்ட் ஐடோஃபார்ம் டெஸ்ட் ஃப்டாலின் ஐடைஸ் டெஸ்ட் ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களே இருக்கும் பாருங்கள் இதில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் என்னது கார்பிலமைன் இஸ் ரியாக்ஷன் ஆஃப் பிரைமரி அமீன் மட்டும்தான் கார்பிலமைன் ரியாக்ஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஐசோசைனேட் கிடைக்கும் ஸோ ஃபினோடு அசட்டோனு எத்திலீன் அனிலீன் இதில் பிரைமரி அமீன் யார் அனிலீன் தானே அனிலீன்னா C6H5NH2 தானே ஸோ அதுதான் கார்பிலமைன் கொடுப்பாங்க ஸோ கார்பிலமைன் கண்டிப்பாக 4 தான் ஸோ A4 பார்த்தா இது இல்லை மற்ற எல்லாத்துலேயுமே A4 தானே ஓகே வேறு என்ன இருக்குது ஐடோஃபார்ம் இருக்குது சார் ஐடோஃபார்ம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் சார் ஐடோஃபார்ம் டெஸ்ட் தெரியும்ல ஐடன் ப்ளஸ் எண்ணெய் வச்சு கூட ரியாக்ட் பண்ணும்போது மீதியல் கீட்டோன்ஸ் வந்து ஐடோஃபார்மாக மாறும் CHI3 மாறும் ஸோ மீதியல் கீட்டோன்ஸுக்கு எக்ஸாம்பிள் அசட்டோன்னா CH3CO CH3 தானே CH3CO CH3 தானே ஸோ C வந்து 2 தான்டா C2 எங்கே இருக்குது சார் C2 இங்கே இருக்குது இது தப்பு ஸோ ஆன்சர் ஆயிடுச்சு ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க பென்சீன் டைசோனியம் குளோரைடு இஸ் எ கலர்லெஸ் கிறிஸ்டலைன் சாலிட் உண்மைதான் இட் இஸ் இன்சால்பிள் இன் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க தப்பு வசங்களா இட் இஸ் சோலிபிள் இன் வாட்டர் பென்சீன் டைசோனியம் குளோரைடு இஸ் சோலிபிள் இன் வாட்டர் அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் ஓகே அடுத்தது பென்சீன் டைசோனியம் குளோரைடு ஒன் ரியாக்டிங் வித் HCl இன் பிரசன்ஸ் ஆஃப் காப்பர் பவுடர் குப்ரஸ் இல்லை காப்பர் இருந்தால் சாட்மையார் காப்பர் பவுடராக இருந்தால் கட்டர் மேன் கரெக்ட் தான் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க the compound that does not undergo Friedel-Crafts alkylation reaction but give a positive carbylamine test தரணும்னா it should be a primary amine இருக்கணும் ஆனால் Friedel-Crafts alkylation தரவும் மாட்டேன் யாரு அனிலின் தான் ஏன்னா அனிலின் பிரைமரி அமீன் தானே ஆமாம் பிரைமரி அமீன் தான் ஆனால் Friedel-Crafts alkylation தர மாட்டேன் பிகாஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் லூயிஸ் ஆசிட் சால்ட் ஃபார்மேஷன் நடக்கும் ரியாக்ஷன் நடக்காது ரைட்டா நெக்ஸ்ட் பாருங்க which of the following reaction will not give primary amine கேட்குறாங்க CH3CONH2 bromine KOH ஸோ பசங்களா இது வந்து ஹாஃப்மேன் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து ஹாஃப்மேன் புரோமமைடு டீக்ரடேஷன் தானே அப்போ இந்த CO போயிடும் அப்போ நமக்கு பிரைமரி அமீன் கிடைக்கும் அப்போ இது வராது CH3CN லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் CH3CH2NH2 கிடைக்கும் இல்லை அதுவும் பிரைமரி தானே அப்போ இதுவும் வராது CH3NC இது வந்து ஐசோசைனைடு ரிடக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் CH3NH செகண்டரி அமீன் தான் கிடைக்குது திஸ் இஸ் எ செகண்டரி அமீன் ஸோ வில் நாட் கிவ் பிரைமரி அமீன் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க பசங்களா பென்சீன் டைசோனியம் குளோரைடு கொடுத்துருக்காங்க பென்சீன்
டயசோனியம் குளோரைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குப்ரஸ் புரோமைடு Cu2Br2 சொன்னால் குப்ரஸ் புரோமைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் HBr. ஸோ சாண்ட்மேயர் ரியாக்ஷன் நடக்கும். சாண்ட்மேயர் ரியாக்ஷன் நடக்கும். என்ன நடக்கும்? சாண்ட்மேயர் ரியாக்ஷன் நடக்கும். சாண்ட்மேயர் ரியாக்ஷன் நடக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? சாண்ட்மேயர் ரியாக்ஷன் நடக்கும்போது நமக்கு புரோமோபென்சீன் கிடைக்கும். அந்த புரோமோபென்சீன் என்ன பண்ணுறாங்க? மெக்னீஷியம் ட்ரை ஈதர் கூட ட்ரீட் பண்ணுறாங்க. யார் கூட? மெக்னீஷியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈதர். ஸோ பசங்களா அந்த புரோமோபென்சீனுக்குள்ள மெக்னீஷியம் வந்து என்டர் ஆகிடும். ஸோ நமக்கு கிரிக்னாட் ரியேஜன் கிடைக்கும். கிரிக்னாட் ரியேஜன். இந்த கிரிக்னாட் ரியேஜன் யார் கூட ட்ரீட் பண்ணுறாங்க? வாட்டர்னா H ப்ளஸும் OH மைனஸும் தானே. ஸோ வாட்டர்னா H ப்ளஸ் OH மைனஸ் தான். கிரிக்னாட் ரியேஜனை பற்றி எல்லாருக்குமே தெரியுமே. அது க்ளீவேஜ் ஆகும். இப்படி க்ளீவேஜ் ஆகும். கிரிக்னாட் ரியேஜன் எப்பவுமே Mg பாகம் ப்ளஸ், இந்த பாகம் மைனஸ். ஸோ C6H5 மைனஸ் கூட H ப்ளஸ் சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் பென்சீன் வரும். ஸோ ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். Next பாருங்க, the least basic compound. The least basic compound species 7 the following கேட்டிருக்காங்க சொல்லலாம். least basic. ஸோ பாருங்க, இங்கே வந்து நைட்ரஜன் மேலே லான் பேர் இருக்குது, இங்கேயும் நைட்ரஜன் மேலே லான் பேர் இருக்குது. பட் இந்த C double bond O is a good electron withdrawing group. அதனால் இந்த லான் பேரோட டென்சிட்டி குறையும். ஸோ பேசிக் கேரக்டர் அவ்வளோ இருக்காது. சரி, இங்கே பார்த்தீங்க செகண்ட் காம்பவுண்ட் பாருங்கள், NH2 NH2. இங்கேயும் லான் பேரில் இருக்குது, நைட்ரஜனோட லான் பேர். பட் இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. கார்பன் வித் பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன பண்ணுவாங்க? இன்னும் ஸ்ட்ராங்காக எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுவாங்க. விட்ரோயிங் நேச்சர் அதிகமாக இருக்கும். அதனால லீஸ்ட் பேசிக் வந்து இதுதான் வரும். இங்கே எல்லாம் வந்து அந்தளவுக்கு லீஸ்ட் பேசிக் நேச்சர் இல்லை. ஸோ சியும் டி எல்லாம் ஹைலி பேசிக் வரும். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Next பாருங்க, which of the following is the correct sequence of reagents converting 4-nitrotoluene? பசங்களா நம்ம கையில் இருக்கிறது டொலுவின்னா மீதியல் பென்சீன், 4-nitro. இதுதான் 4-nitrotoluene. நமக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதை கன்வெர்ட் பண்ண வேண்டியது 2-bromotoluene. ஸோ CH3 இங்கே புரோமின் வரணும். கிளியரா? எஸ் சார். பசங்களா பாருங்கள், நல்லா பாருங்கள். என்ன பண்ணலாம் சார்? இங்கே மீதியல் குரூப், இங்கே NO2 குரூப். ரியேஜென்ட் NaNO2HCl போட்டால் இது டயசடைசேஷன் நடக்கும். நடக்குமா? இல்லை, Na2க்கு டயசர்டேஷன் நடக்காது. அப்போ கண்டிப்பாக NaNO2HCl வராது. அப்போ அடுத்தது டின் அண்ட் HCl போட்டால் NO2 என்ன ஆகும்? NO2 NH2 ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் NaNO2 என்ன ஆகும்? அது டயசோனியம் குளோரைடு ஆகும். அதுக்கப்புறம் புரோமின் போட்டால் என்ன ஆகும்? அப்போ நமக்கு ஓர்த்தோப்ரோமின் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ பசங்க நமக்கு என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த B ட்ரை பண்ணி பாருங்கள். Bயில் SN பார் HCl எடுத்தால் CH3க்கு எதுவும் ஆகாது, NO2 NH2 ஆகும். அதுக்கப்புறம் NaNO2 and HCl டயசடைசேஷன் பண்ணால் என்ன ஆகும்? CH3 அப்படியே இருக்கும், NH2 N2 ப்ளஸ் Cl மைனஸாக மாறும். அதுக்கப்புறம் புரோமின் எடுத்தால் ஓகே, அதுக்கப்புறம் புரோமின் எடுத்தால் இல்லை, B வராதுடா, C வரும். பாருங்கள், C வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் C ட்ரை பண்ணி பாருங்கள், C கரெக்டாக இருக்கும். புரோமின் ஃபஸ்ட்டே வந்து புரோமினேஷன் பண்ணுங்கள் சார். புரோமினேஷன். ஸோ NO2 குரூப் இஸ் எலக்ட்ரான் விட்ரோயிங் குரூப். ஸோ மெட்டா பொசிஷனில் புரோமின் வரும். ஸோ CH3 இங்கே இருக்கும். NO2ஓட மெட்டா பொசிஷனை இதுவும் தானே. அந்த NO2ஓட மெட்டா பொசிஷனில் புரோமின் வரும். இங்கே NO2 இருக்கும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓவர். அதுக்கப்புறம் NaNO2HCl. அப்போ என்ன ஆகும்னா NO2 குரூப் இல்லை, அதுக்கப்புறம் SNC, அதுக்கப்புறம் C தானே, அதுக்கப்புறம் NaNO2HCl இல்லை, அதுக்கப்புறம் SN and HCl. ஸோ ரிடக்ஷன் நடக்கும். CH3 அப்படி தான் இருக்கும், Br அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் டயசோனியம் குளோரைடு ஆகும். டயசோனியம் குளோரைடில் NH2 ஆகும். NO2 ரெடியூஸ் ஆகும், NH2 மாறும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? NaNO2 and HCl பண்ணுறாங்க. NaNO2 and HCl. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? டயசடைசேஷன் நடந்து இங்கே CH3க்கு எதுவும் ஆகாது, இங்கே Brக்கும் எதுவும் ஆகாது, இந்த இடத்துல N2 ப்ளஸ் Cl மைனஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்குது. CH3 அங்கேயே இருக்குது, புரோமினும் அங்கே தான் இருக்குது. ஆனால் N2 ப்ளஸ் Cl மைனஸ் காணல. பென்சீன் டயசோனியம் குளோரைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு H3PO2 யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி எத்தனோல் யூஸ் பண்ணலாம். இங்கே யார் யூஸ் பண்ணியிருக்காங்க? H3PO2 யூஸ் பண்ணியிருக்காங்க. Cல H3PO2 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ C இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? நல்லா பாருங்கள். இது வந்து என்னோடது 4-nitrotoluene. முதல்ல வந்து நம்ம புரோமினேஷன் பண்ணும்போது NO2 இஸ் மெட்டா டைரக்டிவ் குரூப். ஸோ NO2ஓட மெட்டா பொசிஷன் சொல்லும்போது இது அந்த இடத்துல புரோமின் வருது. அதுக்கப்புறம் டின் அண்ட் HCl ரெடியூசிங் ஏஜெண்டை யூஸ் பண்ணும்போது NO2 குரூப் NH2 குரூப்பாக மாறுது. அதுக்கப்புறம் NaNO2 HCl நடக்கும்போது டயசடைசேஷன் வந்து பென்சீன் டயசோனியம் குளோரைடு கிடைக்குது. பென்சீன் டயசோனியம் குளோரைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு we can use H3PO2 ஒரு எத்தனால். H3PO2 தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு அது டயசடைசேஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது. இந்த இடத்துல எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் 2-bromotoluene.
2 bromo toluene. Ready? Statement 1. Primary aliphatic amines react with HNO2. HNO2 கூட react பண்ணுறது nitrous acid கூட react பண்ணால் diazotization நடக்கும் to give unstable diazonium salt. ஆமாம், aliphatic diazonium salt இருக்குல்ல, highly unstable. Aliphatic diazonium salt stable இல்லை, ஏன்னா இங்கே ரெசனன்ஸ் இல்லைல்ல, அதனால. அப்போ இது கரெக்ட். Aromatic amines react with HNO2 to form diazonium salt which are stable even above 300 Kelvin. இது வரைக்கும் கரெக்ட் தான், ஸ்டேபிள் தான், ஆனால் 300 Kelvinக்கு மேலே இல்லை, லோவர் டெம்பரேச்சர் தான் ஸ்டேபிள். அப்போ இது தப்பு தானே. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட் தான், ஸ்டேட்மெண்ட் 2 இன்கரெக்ட். ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம கையில் என்ன இருக்குது சார்? நம்ம கையில் C6H5 C ட்ரிபிள் பாண்ட் என்ன இருக்குது சார்? என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு போடுறாங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு போடும்போது என்னாகும்? CH2 NH2 மாறும் சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சார்? அதுக்கப்புறம் NaNO2 அண்ட் HCl போடுறாங்க சார். அப்போ டயசடைசேஷன் நடக்கும்ல, ஆலிஃபேட்டிக் அமீன்ஸுக்கு டயசடைசேஷன் நடந்தால் CH2 N2 ப்ளஸ் Cl மைனஸ். பட் இது ஸ்டேபிளாக? ஸ்டேபிள் இல்லை. ஸோ வாட்டர் கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும் சார்? வாட்டர் கூட ட்ரீட் பண்ணும்போது N2 ரிமூவ் ஆகும், வாட்டர்லேருந்து H ப்ளஸ் Cl மைனஸ் கூட போயிடும். ஸோ நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் CH2OH, பென்சைல் ஆல்கஹால். Option B is the right answer. Simple. Next, identify the compound that will react with the Hinsberg reagent. Hinsberg reagent is a reagent used to distinguish primary amine, secondary amine and tertiary amine. Hinsberg reagent பற்றி உங்களுக்கு தெரியும், benzene sulfonyl chloride இல்லை, C6H5 S double bond O S double bond O Cl. இதுதான் Hinsberg reagent, benzene sulfonyl chloride. ஸோ பசங்களா அது ரியாக்ட் பண்ணுறாங்க, react with Hinsberg reagent சொல்கிறாங்க to give a solid which is dissolved in alkali. அப்படின்னா Hinsberg reagent கூட ரியாக்டும் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஆல்கலியில் சோல்வும் ஆகுது. டிசால்வும் ஆகுதுன்னா கண்டிப்பாக அது பிரைமரி அமீன் தான். ஏன்னா 2 அசிடிக் ஹைட்ரஜன் இருந்தால் தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். 2 அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கணும்னா NH2 இருக்கணும். NH2னா அது பிரைமரி அமீன். ஸோ இது பிரைமரி அமீன் தானே. எஸ், ஸோ ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். இது நடக்காது, இது நடக்காது, இது நடக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், the reagent are in the given sequence of a chemical reaction. நல்லா பாருங்க பசங்களா, இந்த ரியாக்ஷன் பாருங்க. Yeah, this one 2,4,6 tribromo aniline NaNO2 and HCl போடுறாங்க. So this reaction is called diazotization. டயசடைசேஷன் நடந்தால் என்ன ஆகும்? ஸோ டயசடைசேஷன் வந்து NH2 மட்டும் கன்வெர்ட் ஆகும், N2 ப்ளஸ் Cl மைனஸ் டயசடைன் குளோரைடாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்க்குறேன், இங்கே ஏதோ ரியேஜென்ட் போடுறாங்க, அந்த ரியேஜென்ட் யாருன்னு தெரியாது. ஆனால் அந்த டயசோனியம் குளோரைட் பார்ட் இருக்குல்ல, அது காணும். அப்படின்னா இந்த டயசோனியம் குளோரைடு ரிடக்ஷன் நடந்திருக்கு. ரிடக்ஷன் நடக்கணும்னா 2 பேரால் முடியும். ஒன்று H3PO2 முடியும், இல்லாட்டி எத்தனாலால் முடியும். ஸோ இங்கே யார் ஆப்ஷனில் இருக்குது சார்? எத்தனால் இருக்குது சார்? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். Which of the following amine will give the carbylamine test? Carbylamine test is a test for primary amine. அதுக்கு இன்னொரு பேர் தான் isocyanide test. ஸோ இது NCH3 twice, this is tertiary amine, இது வராது. இது NH secondary amine, இது வராது. NH2 primary amine. Option C is the right answer. The correct order of the basic strength of methyl substituted amines in aqueous solution. பசங்களா, aqueous solutionல methyl substituted amine, aqueous solution சொல்லும்போது அங்கே இண்டக்டிவ் எஃபெக்ட், ஸ்டெரிக் எஃபெக்ட், ஹைட்ரேஷன் எஃபெக்ட் எல்லாமே பார்க்கும்போது கண்டிப்பாக செகண்டரி தான் முதல்ல வரும். அதுக்கப்புறம் பிரைமரியா டெர்ஷரியா? மீதல் தானே. அப்போ 2 1 3 செகண்டரி, பிரைமரி, டெர்ஷரி. இது செகண்டரி, இது பிரைமரி, டெர்ஷரி. எஸ் சார், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். Next, nitration of aniline in strong acidic medium also gives meta-nitroaniline because என்ன காரணம் பசங்களா? அனிலீன் எடுத்துக்கோங்க. அனிலீனை பொறுத்த வரைக்கும் NH2 குரூப்பை பற்றி எல்லாருக்குமே தெரியும். NH2 குரூப் இஸ் ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப். அப்படின்னா ஓர்த்தோ பேரா தானே ப்ராடக்ட் வரணும். ஆனால் அனிலீனை நைட்ரேஷன் பண்ணும்போது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட்னா கான்சன்ட்ரேட்டட் HNO3 இருக்கும், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடும் இருக்கும். 2 ஆசிட் தானே. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து H+ அதிகமாக இருக்கும். ஸோ அனிலீன் ஒரு பேஸும் ஆனதுனால, அனிலீன் பேஸ் தானே, நைட்ரஜன் கிட்ட லான் பேரில் இருக்குல்ல. ஸோ இந்த H+ இது எடுத்தால் என்ன ஆகும்? H+ இது எடுத்தால் NH3 நைட்ரஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். சார் ரிங்கில் அட்டாச் பண்ண நைட்ரஜன் ஆட்டம் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது விட்ரா பண்ணுவாங்கல்ல. அப்படி ரிங்கில் டீஆக்டிவேட் பண்ணும்போது மெட்டா பொசிஷன் தானே சப்ஸ்டியூஷன் வரும். ஸோ அனிலீனாக இருந்தால் ஓர்த்தோ பேரா தான். ஆனால் அனிலீனுக்கு அனிலீனியம் அயோனாக கன்வெர்ட் ஆக முடியும். இதுக்கு பேர் அனிலீனியம் அயோனாக கன்வெர்ட் ஆகும்போது அது மெட்டா டைரக்டிங். அதான் ரீசன் கரெக்ட். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இன் ஸ்பைட் ஆஃப் நைட்ரோ குரூப்ஸ் ஆல்வேஸ் நோ. In electrophilic substitution reaction amino group is method no. In absence of substitution nitro group always no. In acidic medium aniline is present as anilinium ion. Yes, this is the right answer. Option D is the right answer.
Which of the following reaction is appropriate for converting acetamide? Acetamide formula CH3 C double bond O NH2. இது acetamide. இதை வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு மெத்தனமீனா மாற்றணும். ஒரு வெரி வெரி சிம்பிள். இந்த C double bond O குரூப்பை ரிமூவ் பண்ணால் போதும். அப்படின்னா ஒரு கார்பனை கம்மி பண்ணணும். அதுக்கு பேர் ஹாஃப்மேன் bromide degradation reaction. ஹாஃப்மேன் bromide degradation reaction option A is the right answer. அதுக்கு reagent யூஸ் பண்ணுறது bromine யூஸ் பண்ணணும் in presence of NaOH. Okay. Next பாருங்க, the correct statement regarding basicity of aryl amines. பசங்களா சொல்லுங்க, aryl amines option பாருங்க, aryl amines are generally more basic than alkyl amines. தப்பு, alkyl amines are more basic. aryl aminesல nitrogen கிட்ட round pair delocalize ஆகும், so basicity குறையும். So first statement aryl amines are generally more basic னு சொன்னா தப்பு. aryl amines are generally less basic than alkyl amines, அது correct. aryl amines are generally more basic, தப்பு. aryl amines are generally more basic, தப்பு. So option B is the right answer. Clear? Next பாருங்க, the electrolytic reduction of nitrobenzene எடுங்க, nitrobenzene சார், இதுதான் nitrobenzene. electrolytic reduction பண்றாங்க in presence of a strongly acidic medium. So electrolytic reduction in strongly acidic medium H+. ஸோ என்ன நடக்குதுன்னு பாருங்க, இங்கே நமக்கு NHOH கிடைக்கும். பசங்களா இதுக்கு என்ன பேர்? ஃபினைல் ஹைட்ராக்சிலமீன் பேர். இதுக்கு பேர் ஃபினைல் ஹைட்ராக்சிலமீன். என்ன பேர்? இது ஒரு ஃபினைல் ரிங் தானே, இது ஹைட்ராக்சில் தானே, இது அமீன் தானே. ஸோ ஃபினைல் ஹைட்ராக்சிலமீன். எகெயின் ஆசிட் மீடியத்தோட ப்ரெசன்ஸில் என்ன நடக்குது? இங்கே ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும்டா. ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு பேரா அமினோ ஃபீனால் கிடைக்கும். ஸோ option B is the right answer. Para-aminophenol கிடைக்கும். கிளியரா? எஸ் பசங்களா. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நமக்கு இருக்கிற ரிமைனிங் டேஸை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ராட்டஜிக்கலாக படிக்கிறதுக்கு நமக்கு ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் சைலத்தோட கோர்சஸ் இருக்குது பசங்களா. ஆன்லைனில் நம்மளோட என் கேம் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஆஃப்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டாக படிக்கலாம். இருக்கிற 1 month டைமில், இருக்கிற 1 month ப்ளஸ் ஒரு மேக்ஸிமம் 40 days இருக்கும்ல, 40 days-ஐ வந்து ப்ரொடக்டிவாக படிக்கிறதுக்கு இந்த ஒரு 2 பிளாட்ஃபார்மும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அட்மிஷன் எடுத்து உடனே படிக்க ஆரம்பிங்க. வரப்போகிற நீட் எக்ஸாமுக்கு நல்ல மார்க் எடுத்து நல்ல ஒரு மெடிக்கல் காலேஜில் நீங்கள் எல்லோரும் படிக்கணும், அதான் என்னோட ஆசை. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் பசங்களா. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.